நம்ம ஹீரோ ஆரவ் லாஸ்ட் மினிட்ல அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல கொல்கத்தா போறதுக்காக அவன ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருப்பான். அவனும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு எந்த ட்ரெயின் டிக்கெட் போட்டேன், எனக்கு ஒரு ஃளைட் டிக்கெட் போட வேண்டியதான்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே போவான். சீட்ல புக் பண்ணதால ரிசர்வேஷன் சாட்ல அவன் பேரையும் தேடிக்கிட்டு இருப்பான். பார்த்தா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாம ஆர்ஏசி சீட் தான் கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்து தான் அவன் ரொம்பவே கடுப்பாயிட்டு எல்லாம் எடுத்துட்டு அந்த கூட்டத்திலே உள்ள போய்கிட்டு இருப்பான். அப்ப அவன் சீட்ல மாத்தி ஒரு அழகான பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒருத்தனும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருப்பான். கேட்டதும் அவளுக்குமே ரொம்பவே கடுப்பாயிட்டு எங்களுக்கு தெரியும் நீங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் தான் அவளுக்குமே தெரியும் அவ சீட்டை மாறி உட்காந்துட்டு இருக்கான்னு. இப்ப ரெண்டு பேருமே சீட்டை ஷேர் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் எப்படியாச்சும் இவகிட்ட பேச ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். பேச ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாம அவனும் கூகுள் கிட்ட எப்படி பேசணும்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். எப்படியாச்சும் அவனை பேசலாம் ட்ரை பண்ணும்போது அப்பதான் அந்த வழியா டீ விக்கிறானாவும் போவாரு. அவளும் ஹீரோவும் ஒரே டைம்ல ரெண்டு பேருமே அண்ணா ஒரு சாய்னு கேட்பாங்க. அந்த டீ விக்கிற அண்ணாக்கு காது கேட்காம அவரோ கிராஸ் பண்ணி போறதுனால இவனும் போய் கூட்டிட்டு வந்துருவான். ரெண்டு பேரும் டீ வாங்கிட்டு அவ்வளவு பே பண்ணும்போது அவங்க சில்ட்ரன் சொல்றதுனால இவனும் எடுத்து காசு கொடுப்பான். ரெண்டு பேரும் பேசவும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஹீரோ ஆரோவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாவும் ஆயிடும். தானியாவும் ஆரோவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தானியாக்கும் ஒரு போன் கால் வரும். அப்ப ஆரோவுக்குமே ரொம்பவே கடுப்பாயிட்டு எப்படியோ அது பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவனும் அங்க எழுந்து போயிடுவான். அவனும் டோர் ஓரமா நின்று ஸ்போக் பண்ணிக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் வந்து எடுத்துட்டு வர மாதிரி எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டா அவளும் ஸ்போக் பண்ணுவா. ரெண்டு பேரும் அந்த டோர் பக்கத்துல உட்காந்து பேசவும் ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ரெண்டு பேர் தனியா அங்க ஏதோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இன்னொருத்தனும் யாரை கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட போட்டு விட்டுருவான். இப்ப டிடிஆரும் அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இப்படியே டோர் கிட்ட உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள அனுப்பிடுவாரு. இருந்தாலும் தானியாவும் ஆரோவும் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லாவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லா ரெண்டு பேரும் ரொம்ப கம்ஃபர்டபுளா பேசவும் ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டிடிஆரும் வருவாரு. ரெண்டு பேரோட ஆதார் கார்டையும் கேட்டு வெரிஃபை பண்ணிட்டு அவரும் அந்த பொண்ணு கிட்ட உங்களுக்காக அங்க ஒரு சீட் இருக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இதை கேட்டது அவனுக்குமே ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடும். அந்த பொண்ணுமே என்ன பண்ணதுன்னு தெரியாம சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவளும் அங்க வந்து கிளம்பிடுவா.